நாங்க விடைக்கு வருவோம். எக்ஸ் என்பது நீங்கள் எழுதி இருக்க வேண்டும், இது வோல்ட்டுமானி. எக்ஸ் என்பது வோல்ட்டுமானி. வோல்ட்டுமானி என்றால் இதனை அழுத்த வேறுபாட்டை, மின் அழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்காக சுற்றில் நாங்கள் இணைப்போம். அது வோல்ட்டுமானி என உறுதிப்படுத்துவதற்குரிய எங்களுக்குரிய தகமை இங்கு இந்த குறிப்பிட்ட ஒரு ஏதாவது ஒரு சுமை அல்லது பொருளுக்கு இடையே இது சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு உபகரணம் அல்லது ஒரு சுமையை கொண்டு அல்லது தடையினை கொண்ட எந்த ஒரு கருவி அல்லது உபகரணத்திற்கு சமாந்தரமாக நாங்கள் இணைக்கின்ற அந்த மானி வோல்ட்டுமானி. வோல்ட்டுமானி என்பது மின் அழுத்த வேறுபாட்டின் அந்த அளவுடைய அது அழகும் அதனுடைய அழகு வி வோல்ட் என குறிப்பிடப்படும். ஆகவே எக்ஸ் வோல்ட்டுமானி. Y என்பது அப்ப எக்ஸ் எங்களுக்கு வடிவம் தெரியணும், வோல்ட்டுமானி. வோல்ட்டுமானி. இரண்டாவது Y. Y என்பது யார்? Y என்பது சுற்றில் தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அம்பியர் மானி. இப்போ மூன்றாவது இதனுடைய அம்பியர் மானி மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும். இதனுடைய அலகு அம்பியர். ஒரு அம்பியர் மானியை நீங்கள் வரைவதாக இருந்தால் அல்லது குறிப்பிடுவதாக இருந்தால் ஏ என குறிப்பிட்டு இங்கு சய அடையாளம் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். அதே போல வோல்ட்டுமானியாக இருந்தாலும் அங்கும் இங்கே மைனஸ் பிளஸ் என குறிப்பிடப்பட வேண்டும். மின்வதலினுடைய நேர்முடிவிடத்தில் இந்த மானியினுடைய நேர்முடிவிடங்கள் இருக்கும் வண்ணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மூன்றாவது இதில் நான் கேட்டிருக்கின்ற பகுதி Z என்பது யாது? Z அல்லது Z என்பது யாது? Z என்பது யாது? Z என்பது இங்கு இவ்வாறு வெறுமையாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அல்லது இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தால் இதனை நாங்கள் தடை என அழைப்போம். தடையை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணியாக இங்கு இருக்கும், ஒரு அமைப்பாக இருக்கும். இதற்கு ஒரு இவ்வாறான அம்புக்குறிகளை போட்ட ஒரு அமைப்பு வந்தால் இது மாறும் தடையை அல்லது இறுய நிறுத்தி என அழைப்போம். எனவே ஒரு சுற்று வரைபடத்தில் எந்த பொருள்கள் இணைக்கப்படுகிறதோ அதனுடைய பெயர்களை குறிக்க தெரிந்திருப்பது உங்களிடம் எதிர்பார்க்கப்படும். எனவே முதலாவது இங்கு எக்ஸ் ஒய் Z. எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸ் வோல்ட்டுமானி, இது அம்பியர் மானி, இது ஏதோ ஒரு உபகரணத்தினுடைய தடை அல்லது உபகரணம். இங்க Z கேட்கப்பட்டது, இது இந்த மாறும் தடை. எஸ் என்பது இங்கே உங்களுக்கு தெரியும், இது சுவிட்ச் ஆடி. இப்போது நான் இது திறந்த ஆடியாக இருக்கும், மூடிய ஆடியாக இருந்தால் இப்படி ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கும் அல்லது நேராக தரப்பட்டிருக்கு. நான் இதை ஆடை எப்படி காட்டுகிறேன்? சரி, அப்ப எக்ஸினால் அதாவது வோல்ட்டுமானியினால் அளவிடப்படுவது மின்னழுத்த வேறுபாடு, ஒய்யினால் அம்பியர் மானியினால் அளவிடப்படுவது அது மின்னோட்டம். தடை இங்கு மாறும் தடையினுடைய பிரதானமான தொழில் என்னன்னு சொல்லி கேட்டால், மாறும் தடையினுடைய பிரதானமான தொழில் இது தடை பெருமானத்தை இந்த சுற்றில் தேவையான அளவு கூட்டி குறைக்கிறது தான் இதனுடைய பிரதானமான தொழிலாக இருக்கும். எனவே இந்த மூன்றினுடைய தொழிலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஓகேயா? ரைட். அந்த வகையில் இப்பொழுது இரண்டாவது வினா உங்களுக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்ப்போம். இங்கு வோல்ட்டுமானியினுடைய இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதை கருவி நாங்க சொல்லிட்டோம். இங்க உங்களுக்கு கேட்கிறாங்க, இந்த 6V ஒரு மின்னழுத்த வேறுபாடு இருக்கிறது. இதனூடாக வையின் வாசிப்பு 0.5 ஆம்பியராக இருந்தால் 0.5 ஆம்பியராக இருந்தால் இந்த தடை சுற்றிலுள்ள தடை பெருமானத்தை காண்க என வினா கேட்கப்பட்டிருக்கிறது.
இப்ப காணுங்க பாப்போம். இப்ப காணுங்க பாப்போம். y என்பது அம்பியர் மானி. அம்பியர் மானியினுடைய வாசிப்பு 0.5 A. இதனுடைய வோல்ட் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 6V. அப்படியாக இருந்தால் தடை பெருமானத்தை காணும். தடை பெருமானத்தை காணுங்க. சார் 30. ஓகே, ஒரு ஆள் சொல்லி கிடக்கு 30. வேறு 12. 12. வேறு ஓகே சரி. நான் இப்ப செஞ்சு காட்டுறேன். எங்களுக்கு தடை மின்னழுத்த வேறுபாடு அதே போல இந்த மின்னூட்டம் தொடர்பாக 3 விடயங்களை நீங்கள் தந்திருந்தால் எந்த சமன்பாடை நீங்க பயன்படுத்துவீர்கள்? எந்த சமன்பாடு பயன்படுத்துவீங்க? ஓமின் விதிக்குரிய சமன்பாடு பயன்படுத்துவீங்க. ஓமின் விதிக்குரிய சமன்பாடு என்ன? சமன்பாடு என்ன? V சமன் I R. V சமன் I R. V னுடைய பெருமானம் 6V. I னுடைய பெருமானம் இங்கு 0.5 ஆம்பியர். இப்போது எங்களுக்குரிய கேள்வி R என்பது என்ன? அப்ப 6 எழுவாய் மாற்றம் R சமன் 6/0.5. அப்ப இதை முழு பெருமானமா மாத்துறீங்க என்றால் 60/5. எனவே விடை 60ஐ 5ஆல் பிரித்தால் 12 ஓமாக இருக்கும். 12 ஓமாக இருக்கும். எனவே 6னுடைய பெருமானம் 12 ஓம் என வந்திருக்க வேண்டும். அளவு முக்கியம். இங்கே 2 விதங்களில் புள்ளிகள் வழங்கப்படும். சில பரீட்சை பேப்பர்களில் சமன்பாட்டு கொண்டு பிரதியிட்டு கொண்டு அளவுடன் விடைக்கு 1 என 3 புள்ளிகள் தரப்படும். அல்லது 2 புள்ளிகளாக இருந்தால் இந்த சமன்பாட்டுக்கு அல்லது இவர்ல இதுக்கு அல்லது இதற்கு பிரதியீட்டுக்கு 1 புள்ளியும் விடைக்கு 1 புள்ளியுமாக 2 புள்ளிகள் வழங்கப்படும். இது வேறு வேறாக எப்பொழுதும் வழங்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. ஒரே பேப்பர்ல சில கேள்விகளுக்கு சமன்பாடுக்கு வழங்கப்படும், சில கேள்விகளுக்கு பிரதியீட்டுக்கும் விடைக்குமாக வழங்கப்படும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, மீண்டும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்போது இதே மாதிரி ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் ஆழியை மூடுகிறீர்கள். இப்போது ஆழி மூடப்படுகிறது. ஆழி மூடப்படுகின்ற வேளையிலே அம்பியர் மானியின் வாசிப்பு 2.5 அம்பியராக இருக்கிறது. 2.5 அம்பியராக இருக்கிறது. திரும்ப அடுத்த இதுக்கு வாங்க. இது உங்களுக்கு இப்ப பிராக்டிஸுக்காக வேண்டி நாங்கள் செய்யப்படுற விஷயம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போது எங்களுடைய வினாத்தாளை பார்த்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல அவர் சொல்ற விஷயம் என்னென்றால், இந்த ஆழி மூடப்பட்டிருக்கும் போது அம்பியர் மானியினுடைய வாசிப்பு இப்போ எங்களுக்கு எவ்வளவாக இருக்குன்னா 2.5 ஆம்பியராக இருக்கு. இதனை நீங்கள் இப்போது 2 ஆம்பியராக குறைக்க வேண்டும் எனில், 2 ஆம்பியராக குறைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சுற்றில் என்ன மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் தெளிவாக சொல்லணும், விளக்கணும். பாவம் அல்லது இப்படி யோசிங்களேன். அம்பியர் மானி ஆழி மூடின உடனேயே 2.5 ஆம்பியரை காட்டுகிறது. நீங்கள் இந்த சுற்றில் 2 ஆம்பியரை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் புதிய தடை பெருமானம் எவ்வளவாக இருக்கணும்? புதிய தடை பெருமானம் எவ்வளவாக இருக்கணும் என்று சொல்றது கேள்வி. இப்ப சொல்லுங்க. அப்ப முதலாவது பாருங்க,
V7 IRன்றது உங்களுக்கு வடிவா தெரியும். V7 IR V7 IR ஆக இருக்கின்ற போது நிலவாய் மாற்றம் செய்வீங்க. I சமன் RV போய் பிரிக்கும். இது மின்னோட்டம் காண்றதாக இருந்தால் சமன்பாடு. ஆனால் தடை காண்பதாக இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? R சமன் V இன்கீழ் I என்று போடப்படுங்க. V இன்கீழ் I என்று சொல்லி போடப்படுங்க. அப்ப முதல் தடவையிலே ஆறுடைய பெருமானத்தை கேட்டால் அடுத்த வேறுபாடு மாறவில்லை. 2.5 ஆம்பியராக இப்போ இதுல மின்னோட்டம் இருக்கிறது. இது V, இது I. அப்ப தடை பெருமானம் என்னவாக இருக்கும் கேட்டால் வடிவ சொல்றீங்க 60/25. இது ஏன்னு உங்களுக்கு அழகா தெளிவா தெரியும். தசத்துக்கு பிறகு ஒரு இலக்கம் இருக்கு. அந்த இலக்கத்தை முழு பெருமானமாக மாத்திருந்தால் 10 நீங்க பெருக்கணும். கீழே 10 பெருக்கணும், மேலே 10 பெருக்கணும். நீங்க 60/25. அப்ப இது நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா 60ல 5 எத்தனை முறை இருக்கு? 12. 25ல 5 5 முறை. 12 நீங்க இப்போ 5ஆல வகுக்க போறீங்க. இதுல 5 10 2 மிச்சம் ஒரு தசம் ஒன்று போட்டீங்கன்னா 20. 4 × 5 20. எனவே உங்களுடைய தடை பெருமானம் 2.4 ஓம் என்று சொல்லுவீங்க. இது ஏற்கனவே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும் 2.5 ஆம்பியராக இருக்கும் போது தடை 2.4 ஓமாக இருக்கிறது. இப்போது மின்னோட்டம் ஏற்கனவே இருந்ததை விட குறைந்துள்ளது. மின்னோட்டம் ஏற்கனவே இருந்ததை விட குறைந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டுமெனின் சுற்றில் தடை பெருமானத்தை அதிகரிக்க வேண்டுமா அல்லது குறைக்க வேண்டுமா? தடை கூடும் போது மின்னோட்டம் குறையும். எனவே தடையை அதிகரிப்போம். இதற்கு அமைய மீண்டும் நான் இந்த இடத்திலே பிரதியீடு செய்கிறேன். இதே வாய்ப்பாட்டுக்கு கீழே இப்ப பாருங்க, உங்களுடைய வீணுடைய பெருமானம் அதே 6V, ஐயனுடைய பெருமானத்தை நீங்கள் கொண்டு வரணும் 2 ஆம்பியர். எனவே இப்போதைய தடை 6 2ஆல் வகுத்தால் 3 ஓம் என விடை வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நியதி. ஓகே, சொல்ற விளங்குதா? எனவே நீங்கள் இதற்கு தெளிவான விளக்கத்தை இந்த இடத்துல நீங்க எடுத்துக் கொள்ளணும், தெரியாட்டி கேட்கணும். ஓகே ரைட். அப்ப இது உங்களோட சரி. அடுத்த கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. இப்ப இதோட பாருங்க, இருக்கா விளங்கிட்டு தானே? ஓகே, அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. அம்பியர் மானியின் வாசிப்பு 2 ஆம்பியராக இருக்கின்ற போது, அம்பியர் மானியின் வாசிப்பு 2 ஆம்பியராக இருக்கும் போது மின்னழுத்த வேறுபாடு, அதாவது வோல்ட் மானியினுடைய இந்த வாசிப்பு, இது வோல்ட் மானி, இதனுடைய வாசிப்பு 5 வோல்ட்டாக இருக்கிறது. இங்கே 2 ஆம்பியரை இந்த ஆம்பியர் மானி வாசிக்கிறது. வோல்ட் மானி இங்கு வாசிக்கிறது 5V என வாசிக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் மின்னோட்டத்தை காண்பதற்கு, நீங்கள் இந்த நிலையில் தடையை காண்பதற்கு எந்த விதியை பயன்படுத்துவீர்கள் என்பது வினா. எந்த விதியை பயன்படுத்துவீர்கள் பாருங்க. உங்களுக்கு இப்ப திரும்ப கேட்கிறேன், நான் உடச்சு கேட்டுட்டே இருக்கேன். இப்ப கேட்கிற கேள்வி என்னென்றால், ஒரு நிலையில இங்கே வோல்ட் மானி 5V என காட்டுகிறது. அப்ப வோல்ட்டினுடைய பெருமானம் எவ்வளவு? 5V இருக்கிறது. இரண்டாவது அம்பியர் மானியினுடைய வாசிப்பு, இந்த வயதான் அம்பியர் மானி, இதனுடைய வாசிப்பு 2 ஆம்பியராக இருக்கிறது. இப்போது நீங்கள் இந்த 2 சமன்பாடையும் பயன்படுத்தி மின்னோட்டம் R கணிக்க முடியும். R சமன் எப்படி நீங்க கணிப்பீங்க? R சமன் V இன்கீழ் I. அவன் கேட்டது இங்கே இந்த தடையை நீங்கள்
இந்த 2 பெருமானங்களை பயன்படுத்தி காண வேண்டுமாக இருந்தால் எந்த விதியை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? நீங்கள் எந்த விதியை பயன்படுத்துவீர்கள் என்பதுதான் கேள்வி. என்ன விதியை பயன்படுத்துவீங்க? வெரி குட், ஓமின் விதி. ஆகவே ஓமின் விதியை பயன்படுத்தி இப்போது இந்த பெருமானங்களுக்குரிய விடையை காணுங்கள். இப்போது இந்த பெருமானத்துக்குரிய விடையை காணுங்கள். விலங்குல 2.5. ரைட், ஒருத்தர் விடை எடுத்துட்டார். அடுத்த வேறுபாட்டினுடைய பெருமானம் 5, மின்னோட்டத்தினுடைய பெருமானம் 2 ஆம்பியர். இதற்கு குறுக்கே இப்போ இந்த இடத்திலே 5 2ஆல் வகுத்தால் 2.5 எது போட போறீங்க? இப்ப உங்களுக்கு ஓம் உங்களோட விட இப்ப சரி. ஓகே, குட். இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்ல. அப்ப இப்படியான கேள்விகள் இருக்கிறது. ஓகேயா? ரைட். இப்போ உங்களுக்கு இது ஒரு வருடத்துல வந்த ஒரு கேள்வி. ஓகே, இப்ப 2-3 பாஸ் பேப்பர்கள்ல வந்த கேள்விகளை பார்த்துட்டு திரும்ப பொதுவான ஒரு கேள்வி வரும். இப்போ இன்னொரு வருடம் நான் அண்மையில வந்து ஒரு பேப்பரை நான் எடுக்கிறேன். இது 2019ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் 4வது ஸ்ட்ரக்சர்ல வந்து கேள்வி ஒன்று பார்க்கிறேன். இங்க எங்களுக்கு ஒரு மாதிரி தரப்பட்டிருக்கு. அதுல நான் முதல்ல வரையறுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி, இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு படம். இதை வைத்து 5 புள்ளிகளுக்கு 15க்கு 5 புள்ளிகளுக்கு இப்ப இப்படி ஒரு சுருள் ஒன்று தான் கிடக்குது. இந்த சுருளுக்கு குறுக்காக சமாந்தரமாக வோல்ட்மானி இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிட்டேன், குறித்த ஒரு உபகரணமோ அல்லது குறித்த ஒரு ஏதாவது ஒரு பகுதிக்கோ நாங்கள் கொடுக்கிறதாக இருந்தால் கட்டாயம் வோல்ட்மானி அங்கு சமாந்தரமாக தொடுக்கப்பட வேண்டும். இது எக்ஸ் முடிவிடம். இந்த எக்ஸ் முடிவிடத்துக்கு இடையிலே ஒரு மானிங் இருக்கிறது. இது எக்ஸ், இது y-ஆக இருக்கும். இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு உங்களுக்கு மின்கலம் வந்து அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆளி, ஒரு விண்கல பக்கம் இப்படி ஒரு படம் வந்து இதான் எங்களுக்கு தந்தது. சரியா? இதுதான் எங்களுக்கு தந்த படம். ஓகே, வளமையா இதுதான் எங்களுக்கு கேட்கிறதா. இப்ப முதலாவது இதுக்குள்ள கேள்வி என்ன கேட்டா, உலர்கலங்கள் இந்த சுற்றுடன் எவ்வாறு தொடுக்கப்பட்டுள்ளது? உலர் மின்கலங்களுக்கு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு மின்கலம் தான் இந்த மாதிரியாக ஒரு குறியீட்டை வழங்குவோம். எனவே ஒரு நேர் முடிவிடமும் ஒரு மறை முடிவிடமும் சேர்ந்து இதுதான் ஒரு மின்கலம். இங்க ஒரு மின்கலம், இங்க ஒரு மின்கலம். மொத்தம் இருக்கிற மின்கலங்கள் 4 மின்கலங்கள் இருக்கிறது. அப்ப 4 மின்கலங்கள் ஒரு உலர் மின்கலத்தினுடைய சாதாரண உலர் மின்கலத்தினுடைய மின்னழுத்த வேறுபாடு 1.5V ஆக இருக்கு. ஆகவே இந்த சுற்றிலே மொத்தமாக 4 மின்கலங்கள் இருக்கிறது. 4 மின்கலங்கள் இருக்கின்ற நிலையிலே இது எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது? தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கிறதா? எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது? சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஆள் சொல்றாங்க. வேற சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஆள் சொல்றாங்க. இங்கு வாழ இணைப்பு ஒரு நேர் முடிவிடம், மறை முடிவிடம், பின்னர் நேர் மறைந்து வந்தால் இவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தால் இது தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது. மின்கலங்கள் இப்படி இணைத்தால் இதை நாங்க எப்படி இணைச்சு வச்சிருக்கோம்? தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது. தொடராக இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளை நாங்கள் ஒவ்வொரு மின்கலத்தினுடைய மின் அழுத்த வேறுபாட்டினை கூட்ட வேண்டும். மின் அழுத்த வேறுபாட்டினை கூட்டுவோம். எத்தனை மின்கலங்கள் இருக்கு? 1.5 சக 1.5 1.5 1.5 4 மின்கலத்தை கூட்டினால் 6. அழுத்த வேறுபாட்டினுடைய அழகு 6 அல்லது ஒரு மின் கலத்தினுடைய அழுத்த வேறுபாடு 1.5. இங்கு 4 மின்கலங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே 45 60 தசம் வச்சுக்கீங்க.
இங்கு 6B என்கின்ற விடை பெறப்படும். சமாந்தரமாக இணைக்கிறேன்னா இப்ப எப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி, மின்னணுக்கள் 4 சமாந்தரமாக இணைக்கப்படுறதாக இருந்தால் நேர் முடிவிடங்கள் எல்லாம் ஒரே திசையிலும் மறை முடிவிடங்கள் எல்லாம் ஒரே திசையிலும் என்னமா? இப்படி நினைத்தால் இப்படி கடைசி எப்படி போட்டு வச்சீங்கன்னா நேர் 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 எல்லாம் உண்டு, மறை 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 மறையும். இது சமாந்தர இணைப்பு. சமாந்தரமாக இணைக்கும் போது ஒரு இடத்துல எது ஆக உயர்ந்த வோல்ட்டாக இருக்கிறதோ அதை விட கூடிய ஒரு பெருமானம் வராது. எனவே 1.5 இருந்தால் இந்த 1.5 வீதம் முழு இடத்திலும் அழுத்த வேறுபாடாக இருக்கும். இது தொடராக இருக்கும் போது அழுத்த வேறுபாடு அதிகம், எனவே சுற்றில் மின்னோட்டத்தை அதிகரிக்க முடியும். ஆனால் சமாதானமாக இணைக்கின்ற போது நீண்ட நேரம் ஒரு தொகுதிக்கு குறித்த அளவு மின்னோட்டத்தை வழங்க முடியும். எங்களுடைய டோர்ச் லைட்டை நீங்கள் எடுத்தால் அது ஒரு தொடர் இணைப்பு. வீடுகளில் நாங்கள் உலர் மின்கலங்கள் பயன்படுத்துவதில்லை. மாறும் அழுத்த, அதாவது நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அல்லது அதை நாங்க சொல்றது 230V இப்படி 50 ஹெர்ட்ஸ் ஒரு அமைப்பு. இதுக்கு பேர் சொல்றது ஆடல் மின்னோட்டம். வீடுகளுக்கு வழங்கப்படுறது ஆடல் மின்னோட்டம். அப்ப இங்க வார மின்னழுத்த வேறுபாடு, இதனுடைய விடயம் வேறொரு அழகில் நான் படிப்பிக்கிறேன். அதே போல டைனமோவில் உருவாக்கப்படுறது 6W ஆடல் ஓட்டம். அப்ப இது வேறு இங்க உலர்கணங்கள் மட்டும் நான் இப்ப கதைச்சிட்டு இருக்கேன். அப்ப உலர் மின்கலங்கள் சமாந்தரமாக இணைக்கிறது, தொடராக இணைக்கிறது சம்பந்தமா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேயா? ரைட். இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறாங்க இது என்ன இணைப்பு, என்ன இணைப்புன்னு சொல்லுவீங்க? தொடர் இணைப்பு. இதற்கு ஒரு புள்ளி. 2வது கேள்வி கேட்கிறாங்க உங்ககிட்ட. அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது இந்த இடத்துல, இந்த எக்ஸுக்கும் வைக்கும் இடையே வருகின்ற ஒரு கருவி என்னவாக இருக்க வேண்டும்? இது மின் சுற்றில் என்ன கருவியாக இருக்கிறது? என்ன கருவியாக இந்த இடத்தில் இருக்க வேண்டும்? எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? தொடராக இணைக்கப்பட்டிருக்கா, சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கா? தொடர சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கா? இது இதற்கு தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட ஒரு சுமைக்கு சமாந்தரமாக இணைக்கப்பட்டதுதான் வோல்ட் மாறி. இது தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மின் சுற்றில் தொடராக இணைப்பது எது? எந்த கருவியை நாங்கள் தொடராக இணைப்போம்? சொல்லுங்க. வெரி குட், ரைட். அம்பியர் மானி என்பது சரியானது. ஆகவே இது அம்பியர் மானியாக இருக்கணும். எனவே நீங்கள் எக்ஸுக்கும் வைக்கும் இடையில் தொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவி எது என கேட்டு அம்பியர் மானி என குறிப்பிடப்பட்டால் ஒரு புள்ளி வழங்கப்படும். இது 2019ஆம் ஆண்டு நான் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பேப்பராக இருக்கு. எப்ப இது? 2019ஆம் ஆண்டு வந்த ஒரு பேப்பராக இருக்கு. ரைட். அடுத்தது நீங்க பாருங்க, இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஒரு இந்த சுற்றுடன் ஓர் இறையோ தற்று அல்லது மாறும் தடையை பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் யாது? இங்க இறையோ தற்று அல்லது இறைய நிறுத்தி அல்லது மாறும் தடை என்பது இந்த ஏன் நாங்க இந்த இறையோ தட்டை அல்லது மாறும் தடையை பயன்படுத்தும்? இப்ப பாருங்க, வோல்ட் மானியை பயன்படுத்துறோம். இந்த 2 முடிவிடங்களுக்கும் இடையில் எவ்வளவு அடுத்த வேறுபாடு என காட்டுவதற்கு. அம்பியர் மானியை தொடராக ஏன் இணைக்கிறோம்? எவ்வளவு மின்னோட்டம் அதனூடாக செல்கிறது என்பதை அளவிடுவதற்காக. ரைட். அழுத்த வேறுபாடு கொண்ட மின்முதலை ஏன் இணைக்கிறோம்? மின்னோட்டத்தில் அழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தி, மின் சுற்றில் அழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தி அங்கு மின்னோட்டத்தை சுற்றினூடாக பாய செய்வது. எங்களிடம் இப்போது கேட்கப்பட்டிருக்கிற வினா, இந்த இறையோ தட்டு அல்லது இறைய நிறுத்தி அல்லது மாறும் தடை எதற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அல்லது இதனுடைய தொழில் என்னன்றதை நீங்க சொல்லுவீங்களா? இறையோ தட்டின் தொழில் யாது? தடை பெருமானத்தை கூட்டி குறைத்தல். ஓகே, தடை பெருமானத்தை கூட்டி குறைத்தல். அது தடை பெருமானத்தை கூட்டி குறைக்கிறது. இதுக்குள்ள நாங்க மாத்தலாம். அதாவது ஒரு இறையோ தட்டு அல்லது மாறும் தடை இருந்தால் தேவைக்கேற்றவாறு தடையை அந்த உபகரணம் தன்னால நாங்க ஏதாவது ஒரு தடை பெருமானத்தை போட்டு அதுல தடை பெருமானத்தை மாற்றலாம். ஆனால் கேட்கிற கேள்வி, இந்த சுற்றில்
இங்க நாங்க தடையை மாற்றுவதன் மூலம் எதனை மாற்றுவீர்கள் என்றதை நீங்க முதல் எடுக்கணும். அந்த வினவப்பட்டது நீங்க இறையோ தட்டினுடைய தொழில் யாது, தொழிற்பாடு யாது, அதுதான் எங்களுடைய சுருக்கமான கேள்வி என்னவாக இருக்கும். அப்ப நீங்க அதுக்குரிய விட சொல்லணும். சரியா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. என்ன விட என்றால் தடை பெருமானத்தை மாற்றுவதன் மூலம் அதை பிரக்கெட்டுக்குள்ள நாங்க வச்சுக்கலாம். அது எழுதினாலும் தெரியாத சுற்றில் மின்னோட்டத்தை மாற்றும். மாற்றம் என்பது கூட்டும் அல்லது குறைக்கும். எப்படி கூட்டும், எப்படி குறைக்கும்? தடை பெருமானம் அதிகரிக்கப்பட்டால் மின்னோட்டம் குறைவடையும். மின்னோட்டம் தடை பெருமானம் அதிகரிக்கப்பட்டால் மின்னோட்டம் குறையும். தடை பெருமானம் குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும். எனவே இந்த தடையில் நாங்கள் என்ன மாற்றத்தை செய்கிறோமோ அதற்கு நேர்மாறு விகிதமாக இங்கு சுற்றில் மின்னோட்டம் மாறி செல்லும். எனவே உங்களுடைய விடை சுற்றில் மின்னோட்டத்தை மாற்றுதல் அல்லது சுற்றில் மின்னோட்டத்தை கூட்டுதல் அல்லது குறைத்தல் என விடை எழுதப்பட வேண்டும். ஓகேயா? ஓகே, ரைட். இப்போ அடுத்தது 4வது உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. சரியா? இந்த சுற்றை நீங்கள் ஒழுங்குபடுத்தி இங்கே ஓமின் விதியை நீங்கள் வாய்ப்பு பார்ப்பதாக இருந்தால் 2 அளவீடுகளை எடுத்தீங்க. ஒன்று வோல்ட், அடுத்தது ஐ. இது V1 இருக்கக்குள்ள I1 இருக்கலாம், V2 இருக்கக்குள்ள I2 இருக்கலாம், V3 இருக்கக்குள்ள I3. அப்ப நான் இங்கே போடுறா வோல்ட் ஒரே மாதிரி இல்லை. V1, V2, V3 என்பது ஒவ்வொரு பெருமானம். V1 ஒரு பெருமானம், V2 ஒரு பெருமானம், V3 ஒரு பெருமானம். இந்த பெருமானங்களை நீங்கள் மாற்றுகின்ற போது மின்னோட்டம் V1 ஆக இருக்கும் போது இது ஒரு பெருமானம். உதாரணமா நான் போன கிளாஸ் இங்க நாங்க சொல்லுவோமே 1.5 V ஆக இருந்தால் 0.5 ஆம்பியர். இங்கே 3 V ஆக இருந்தால் இங்கே 1 ஆம்பியர். இங்க 4.5 V ஆக இருந்தால் இங்க உங்களுக்கு 1.5 ஆம்பியர் சொல்லணும். அப்ப தொடர்பு என்ன? அடுத்த வேறுபாடு அதிகரிக்கப்பட சுற்றில் மின்னோட்டம் அதிகரிக்கிறது. எனவே அடுத்த வேறுபாட்டுக்கு ஏற்ப மின்னோட்டம் மாறும். அப்படிதான் நாங்கள் இந்த அளவுகளை நாங்கள் எடுத்தோம் கருவிகள் மூலம். இங்க வோல்ட் மாடியும் ஆம்பியர் மாடியும் பயன்படுத்தியிருக்கோம். இதனூடாக பாய்கின்ற மின்னோட்டமும் அடுத்த வேறுபாடும் தொடர்பாகும். ஆனால் இப்போது நான் கேட்கின்ற உங்களுக்கு வினாத்தாளில் கேட்கப்பட்ட வினா என்னவெனில், அவங்க கேட்கிறாங்க, நீங்க இந்த அளவீடுகளை எடுக்கின்ற போது ஒவ்வொரு அளவீடுக்கும் இடையிலே நீங்க ஒரு தடவை அடுத்த ஒரு இதுல தடையை மாற்றி விட்டீங்க, அதன் மூலமாக இங்க மின்னோட்டம் மாறுவதாக இருந்தால் இந்த மின்னோட்டத்தை நீங்கள் தடைக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையில ஒரு தொடர்பை நீங்க பார்க்கிறதாக இருந்தால், அல்லது அடுத்த ஒரு பாட்டுக்கு மின்னோட்டத்துக்கும் இடையில ஒரு தொடர்பை நீங்கள் பார்க்கிறதாக இருந்தால், அந்த வேலையை செய்யும் போது இந்த ஆளியினுடைய ஓன் செஞ்ச உடனே வாசிப்பை பெற்று திரும்ப ஆஃப் செய்ய வேண்டும். ஓன் செய்யப்பட்ட இதனுடைய வாசிப்பு உங்களுக்கு தேவையானதை பெற்று பின்னர் உடனடியாக ஆஃப் செய்ய வேண்டும். ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்ப இதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு என்னவாக நீங்கள் விடை எழுதுவீர்கள்? என்ன விடை எழுதலாம்? இப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதாக இருந்தால் வெப்பநிலை கீழ் போட்டுங்க, டெம்பரேச்சர். சரியா? இணைய பகுதிக காரணிகள் இதெல்லாம் மாறாது. இந்த வெப்பநிலை மாறுறது மிக முக்கியம். வெப்பநிலை அதிகரிக்கப்படுகின்ற போது தடை பெருமானம் கூடும். தடை பெருமானம் கூடினால் அங்கே மின்னோட்டம் குறைய பார்க்கும். எனவே சீரான வாசிப்பை அல்லது உறுதியான முடிவுகளை எங்களுக்கு எடுக்காமல் இருக்க இது தூண்டும். அதனால நாங்க எடுக்கிற விட கொடுக்கிற விட முதலாவது நீங்க எழுதணும். ஏன்? ஒவ்வொரு அளவீடுக்கும் இடையிலே இந்த ஆடு மூடப்பட்டு பின் வாசிப்பு பெறப்பட்டு திறக்கப்படுவது உடனடியாக கேட்டால் சுருள் இங்க இருக்கிற சுருள் வெப்பம் அடைவதை தடுக்க, சுருள் வெப்பம் அடைந்தால் வெப்பநிலை அதிகரிக்க, அங்கு வெப்பநிலை மாறாதிருக்கும் போதுதான் ஓமின் விதி. அது மாறிச்சு என்றால் எங்களுக்கு சரியான பெறுபேறு கிடையாது. இது ஒரு காரணம் இருக்கலாம். அல்லது 2வது காரணமாக இன்னும் ஒன்று நாங்கள் குறிப்பிடுறேன். இந்த தொடர்ச்சியாக நீங்கள் இதனை ஆலையை மூடிக்கொண்டிருந்தால் மின் வழங்கப்பட்டிருக்கும். எனவே இங்கே அழுத்த வேறுபாடு படிப்படியாக குறைந்து கொண்டு செல்லும். அழுத்த வேறுபாடு குறைந்து கொண்டு செல்லும் என்பதையும் நீங்கள்
தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுக்கு நீங்க விட கொடுக்கிறதாக இருந்தால் ஒன்று நீங்க கொடுக்கலாம், சுற்றில் சுருள் வெப்பம் அடைவதை தடுக்க. இரண்டாவது நீங்கள் கொடுக்கலாம், மின் கலங்கள் மின் இறக்கம் அடைவதை தடுக்க. இதை பற்றி எங்களுக்கு சார்ஜ் போகப்படாது, அதை நாம சொல்ற வசனம். அப்ப மின்னிறக்கம் அடைவதை தடுக்க. அல்லது கலங்களின் மின்னியக்க விசை குறைவடையாமல் இருக்கு. 3 காரணங்கள் சொல்லியிருக்கோம். ஒன்று என்ன, சுருள் வெப்பம் அடைவதை தடுக்க. இரண்டாவது தொடர்ச்சி ஆன் பண்ணிட்டு என்றால் வெற்றி மின்னிறக்கம் அடையும், அதனை தடுக்க. அல்லது அதனுடைய மின்னியக்க விசை குறைவடையாமல் இருக்க. இவ்வளவுதான் நாங்கள் செய்த இந்த விடையாக ஏதாவது. அடுத்த விடை கேட்டு கிடக்கு. இங்கு ஒரு வாசிப்பு தரப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு முடிவு ஓமின் விதியில நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு உற்பத்தி கூடாக சென்றிருந்த ஒரு நேர்கோடு இப்படி வரையப்பட்டிருக்கும். இங்கே y அச்சில வியும் x அச்சில ஐயும் இருக்கும். எனவே இதனுடைய படித்திறன் நீங்க படிச்சிருப்பீங்க. படித்திறன் சமன் டான்டீட்டா போடுவீங்க. டான்டீட்டா என்பது எதிர்பக்கத்தின் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு பிசிக்ஸ்ல இதுல சொல்லிக் கொடுத்த விஷயம். படித்திறன் கேட்டால் இது இந்த எக்ஸோட ஒரு முக்கோணியாக ஒரு கலப்பை இருக்கு பாருங்க. முக்கோணியாக இருக்க இந்த கோணம் படித்திறன் சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்ப எதிர்பக்கம் என்பது இதற்கு சமாந்தரமாக இருக்கிறது. ஆகவே வி. அயல் பக்கம் இந்த இருக்கு, இதுதான் அயல் பக்கம். இது செங்கோணத்துக்கு மேல நேர இருக்கிறது சம்பக்கம். நம்மளுக்கு எதிர்பக்கம் இது தேவை, இது அயல் பக்கம். இந்த அயல் பக்க மின்னோட்டத்தை குறிக்கிறது. எனவே இங்கு படித்திறன் என்பது வியின் கீழ் ஐ ஆக இருக்கு. வியின் கீழ் ஐ எதற்கு சமன் என்று கேட்டால் ஆர் சமன் வியின் கீழ் ஐ என்று சொல்லுவோம். ஆர் சமன் வியின் கீழ் ஐ. இது எங்கிருந்து வந்த ஓமின் விதிப்படி வி சமன் ஐ ஆர். ஆரை எழுவாய் மாற்றம் செய்ய விஏ ஐ கொண்டு பிரிக்கும். இதிலிருந்து பெறப்பட்ட முடிவுதான் இது. எனவே இங்கே ஓமின் விதியை பார்க்கின்ற போது இந்த வரைக்கும் விக்கும் ஐக்கும் இடையிலான தொடர்பாக இருக்கும். ஆனால் அதனுடைய படித்திறன் எப்பொழுதும் தடையை குறித்து காட்டும். இந்த தடை எப்பொழுதும் இங்கே மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டு செல்லும். எனவே இந்த வரைவுல எங்களுக்கு இங்கே குறிப்பிடுகின்ற இந்த பௌதிக கணியம் எதிர்த்து விட்டால் நீங்கள் தடை என்று குறிப்பிடுவீர்கள். ஓகே சரிதானே? ரைட். இப்ப இது பூரணமா வழங்கி இருக்கும். இது தொடர்பாக இதுதான் இந்த படங்களோடு தான் வினாக்கள் கேட்கப்படுறது. இதுக்கு பிறகு இப்ப நான் இப்ப செஞ்சு காட்டினது 2019ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல வந்த கேள்வி. இப்போ 2018ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு தான் நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டினது. அழகா உங்களுக்கு கிளியரா இதுதான் 2018ஆம் ஆண்டு கீ. இதுதான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதனுடைய வினாத்தாள் தான் இங்கு வந்திருக்கும். இதுதான் உங்களுடைய வினாத்தாளாக இருக்கும். இந்த அந்த படம் இங்கு காட்டப்பட்டிருக்கும். அதுக்கு அந்த வரைவு இந்த தமிழ்ல காட்டப்பட்டிருக்கும். ஓகேயா? இது 2019. 2018ஆம் ஆண்டு வந்த ஒரு கேள்வி. நிறைய கேள்விகள் செய்யலாம். இது 2018ஆம் ஆண்டு மாக்கிக்கு இது உங்களுக்கு தெரியும். 2018. ஓகே விளங்குது 2018ஆம் ஆண்டு. ஓகே இப்ப இதனுடைய இந்த எட்டாவது வினாவிலே டி பகுதிக்குரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி தொடர்பாக இப்போ கலந்துரையாடுவோம். அதற்குரிய படத்தை நான் இப்போது வரைகிறேன். நான் இதுவரைக்கும் செஞ்சது, நான் எப்பொழுதும் உங்களுக்கு எது பயிற்சியாக தந்தாலும் சிலபஸுக்கு அவுட் ஆக மாட்டாது. எல்லாம் பாட புத்தகமாக இருக்கும் அல்லது பாஸ் பேப்பராக இருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு படம் தந்துருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு வெற்றி ஒன்று ஒரு வெற்றி. இந்த வெற்றியில நேர் முடிவிடமும் மறை முடிவிடமும் காட்டப்பட்டிருக்கிறது. இது நேர், இது மறை. இப்போது இங்கிருந்து தொடுத்து இந்த இடத்திலே ஒரு ஆளி இணைக்கப்படுகிறது. இதுல 2 மின்குமிழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த மின்குமிழ் இந்த நேர்முடிவிடத்திலிருந்து இப்படி வருகிறது. மின்னோட்டம் இப்பொழுது நேர்முடிவிடத்திலிருந்து மறைமுடிவிடத்தை நோக்கி வரும். திறந்த சுற்றுகளில் மின்னோட்டம் பாயாது. திறந்தது என்பது இது சுவிட்ச் நடத்தியிருந்தால்
இந்த ஆறு திறந்து இருக்கு, இதை கனெக்ட் பண்ணி எடுத்தா மட்டும்தான், ஆன் செய்த மட்டும்தான் மின்னோட்டம் பாயும். இதுதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் தரவுகளிலே எங்களுக்கு தந்திருக்கின்ற கேள்வி என்னன்னு பாருங்க. ஒரு மோட்டார் கார் பேட்டரியின் வோல்ட் அளவு, ஒரு மோட்டார் கார் பேட்டரியின் வோல்ட் அளவு 12V ஆகும். எனவே இதனுடைய இந்த மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 12V. இந்த 12V ஆக இருக்கின்ற போது இந்த பேட்டரியானது, சரியா, இப்பேட்டரி வோல்ட் அளவு 2V வீதமான 6 மின்கலங்களை கொண்டிருக்கிறது. இது 12V ஆக இருந்தாலும் இதுல 1, 2, 3, 4, 5, 6 இப்படி மின்கலங்கள் இருக்கும். ஒவ்வொன்றும் 2V. அப்ப இதை தொடுக்கிறது சின்ன வகுப்புல தொடுக்க வச்சிருப்பீங்க. இது நேர், இது மறையினால், இது நேர், இது மறை, நேர் மறை, நேர் மறை இப்படி இருந்தால் நான் என்ன செய்யறது? இதை இணைக்கக்குள்ள பெற்றியமா நேர மறையோட இணைச்சுவா ஒரு நேர் முடிவிடவும் மற்ற மறை முடிவிடவும் இணைக்கணும். அதே நேரத்துல அதை நாங்க இப்படி கிழக்கி வைத்து காட்டலாம். அப்ப 6 மின்கலங்கள் இதுல இணைக்கப்பட்டிருக்கிறது. 6 மின்கலங்களும் 12V ஆக மாறினா 2. அப்ப சமாந்தரமாக இணைக்கணுமா, தொடராக இணைக்கணுமா? 6 மின்கலங்கள் இருக்கு, ஒவ்வொன்றினுடைய அழுத்த வேறுபாடு 2V. அப்படியாக இருந்தால் நீங்கள் 12Vயை பெறுவதற்கு அந்த தனித்தனி கலங்கள் 6ஐயும் தொடராக இணைப்பீங்களா, சமாந்தரமாக இணைப்பீங்களா? தொடராக இணைக்க போறீங்க. வெரி குட், ரைட். இது 9ஆம் ஆண்டுல இந்த ஒரு சின்ன நுழைவு போட்டிருப்பாங்க. 10, 11, 10ஆம் ஆண்டுல 19வது அளவில் தொடர் இணைப்புகள் பற்றி அழகாக கதைக்கப்பட்டிருக்கும். அப்ப இங்க தொடர் இணைப்புகள் கட்டாயம் தேவை. அப்படி சொல்லிட்டு எங்ககிட்ட கீழே கேள்வி, இது மின் விளக்கு, இரு விளக்கு குமிழ்களும் தொடுக்கப்பட்டுள்ள விதத்தை பெயரெடுக்க. இங்க இந்த 2 மின் குமிழ்களும் எவ்வாறு தொடுக்கப்பட்டிருக்கின்றன? தொடராக இணைக்கப்பட்டிருக்க, சமாந்தரமாகவா? சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மின்குமிழ் என்பதை காட்டுவதற்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஆகவே இங்கு சமாந்தரமாக இந்த மின் குமிழ்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. வெரி குட். பி கேள்வி மீண்டும் கேட்கிறாங்க. அதுல சரி, இந்த இரு விளக்கு குமிழ்களும் தொடுக்கப்பட்டத்தக்க மற்ற ஒரு விதத்தை வரைபடத்தில் காட்டுக. நீங்க இப்ப இதுல குறிப்பிட்டீங்க இல்லையா? எப்படி குறிப்பிட்டீங்க? தொடர குறிப்பிட்டிருக்கீங்க. இது சமாந்தரமா குறிப்பிட்டிருக்கீங்க. இப்படி இல்லாம நீங்க இன்னொரு விதத்திலையும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? சமாந்தரம் இல்லாட்டி என்ன இணைப்பு? சமாந்தரம் இல்லாட்டி என்ன இணைப்பு? சமாந்தரம் இல்லாட்டி இதனை வரைந்து காட்டு. இதனை வரைந்து காட்டு. எப்படி வரைந்து காட்டுறீங்க? இதொரு மின்குமிழ், இதொரு மின்குமிழ், இந்த 2 மின்குமிழ்களையும் நாங்க இப்படி போட்டு காட்டுறது. இதுக்குத்தான் பேர் சொல்றது என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. சொல்றது இந்த மின்கலங்கள் இந்த வரைபடத்தில் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வரைபடத்தில் 2ம் தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்காக சொல்லுவோம் தொடர் இணைப்பை வரைந்து காட்டுற முறை இதான். இதைத்தான் எதிர்பார்க்கிறது. சரி, இதற்கு முன்னர் மேலே முதலாவதாக கேட்கப்பட்ட இன்னொரு வினா இருக்கு. இந்த 6 மின்கலங்களையும் நீங்கள் 12 வோல்ட்டாக மாற்றுவதற்கு தொடராக இணைப்பீங்க என்று சொன்னீங்க. அந்த தொடராக இணைக்கின்ற விதத்தை கோட்டு படத்தில் குறியீடுகள் மூலம் வரைந்து காட்டுறீங்க. எப்படி வரையும்? இந்த மின்கலங்களுக்குள்ளே 6 மின்கலங்கள் இருக்கு, அது தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அந்த தொடராக இணைக்கப்படுறதை எப்படி காட்டுவீங்க? வரிசையா எப்படி? ஒரு நேர்முடிவிடம் மறைமுடிவிடம், இது ஒரு வெற்றி. இன்னொரு நேர்முடிவிடம் மறைமுடிவிடம். நேர் பெருசா கருவிங்க, சின்னது மறை, சின்னது கருவி. நேர் மறை, நேர் மறை. அப்ப எத்தனை வெற்றிகள் இருக்கீங்க? 1, 2, 3, 4. நம்ம எத்தனை எடுத்துக்கிறோம்? 2. ஓகே. அப்ப இதோட இன்னொரு இணைப்பு உண்டு. இதுக்கு ஒரு ஜாயின் போட்டுடுவீங்க. இது கொண்டு, இது கொண்டு, இது கொண்டு, இது நேர்முடிவிடம் மறை, நேர் மறை, நேர் மறை. இது விளங்குறதுக்காக இதுதான் தொடர் இணைப்பு. அப்ப இதுதான் முதலாவது கேட்கப்பட்டிருந்தது.
இரண்டாவது, இது எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது? சமாந்தரமாக. இது தொடராக இன்னொரு முறையில இணைக்கிறேன். என்ன முறை? தொடராக இணைக்கிறது. நீங்க வரைஞ்சி காட்டுங்க. இந்த வரைஞ்சி காட்டுங்க. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. இரு விளக்கு குமிழ்களையும் தரப்பட்டுள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொடுப்பதன் அனுகூலம் யார்? இப்படி சமாந்தரமாக நீங்கள் இணைக்கின்ற போது என்ன அனுகூலம் கிடைக்கும்? என்ன அனுகூலம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறீங்க? என்ன அனுகூலம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறீங்க? என்ன சமாதானமா நினைக்கிறதால என்ன நன்மை? ஒன்று சொல்லலாம், ஒரு மின்குமிழ் இருந்தாலும், அல்லது நம்மட பாசையில சொன்னா அடிப்படுறது, ஒரு மின்குமிழ் இருந்தாலும் அல்லது செயலிழந்தாலும் மற்றைய மின்குமிழ் ஒளிரும். இதுதான் மிக பிரதானமானதாக இருக்கும். அதுதான் நாங்க சொல்லணும். ஒரு மின்குமிழ் இருந்தாலும் அல்லது உருகினாலும் அல்லது பழுதடைந்தாலும் மற்றைய மின்குமிழ் ஒளிரும். இதுதான் சமாந்தரமாக எங்களுக்கு மின் உபகரணங்களை தொடுப்பதன் அனுகூலம். இப்ப தொடர இணைச்சிருந்தா கரண்ட் ஒரே பாதையில போகும், வேற டைவர்ட் பண்றதுக்கு போறதுக்கு இல்ல. இது செயலிழந்தால் இது செயலிழந்து போய் உருகி போன இதுவும் ஒளிராது. ஏனென்றா இதனோடாக மின்னோட்டங்களை பாயாது. இங்க அப்படி இல்ல, வார மின்னோட்டம் இங்காலையும் பாயும் இவர் பழுதடைந்தார், இதுக்கு மொத்த மின்னோட்டம் பாயும். எனவே சமாந்தரமாக கொடுக்கின்ற போது ஒவ்வொரு உபகரணத்தையும் தனித்தனியாக கட்டுப்படுத்த முடியும். ஒருவர் பழுதடைந்தாலும் மற்றவர் அங்கே தொழிற்படுவார். தொடராக இணைக்கும் போது ஒருவர் ஒரு மின்குமிழ் உருகினால் ஏனைய மின்குமிழ் அப்படியோ பழுதடைந்து, அதாவது செயலிழந்து போன மாதிரி மின்னோட்டம் பாயாமல் அப்படியே நின்று. எனவே எங்களோட வீடுகளில் நாங்கள் மின்குமிழ்களை பொருத்துவதற்கு சமாந்தரம் பொருத்தமானதா, தொடர் இணைப்பு பொருத்தமானதா? இது 11ஆம் ஆண்டுல 2வது புக்ல 10வது அலகுல வீட்டு மின் சுற்று வரும். அப்ப அதுல நீங்க சொல்லுங்க, எந்த இணைப்பு பொருத்தமானது? சமாந்தரம் இணைச்சிருதா, தொடர் இணைச்சிருதா? வீட்டுல வெரி குட். சமாந்தரமாக இணைச்சா நல்லா. ஏன்னா சரிதானே? ஓகே, சமாந்தரமாக இணைச்சா எங்களுக்கு சரி. ஏன்னா தொடர் இணைக்கக்குள்ள ஒரு மின்குமிழ் அடிப்பட்டா மற்ற ஒன்றுமே ஒளிராது. அப்ப சமாந்தரமா இணைக்கிறதுல எங்களுக்கு நிறைய அனுகூலம் இருக்கு. ஓகே, வீட்டு மின் சுற்று வரக்குள்ள இதை நீங்க இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. இந்த உருவில் தரப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விளக்கினதும் தடை 2 ஓம். ஒவ்வொரு விளக்கினதும் தடை எவ்வளவு? 2 ஓம். இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, அப்படியே கேட்கிறாங்க, இந்த 2 விளக்குகளினதும் சமவடு தடையை காண்க. சமவடு தடையை காண்க. எப்படி காண்க? 2 மின்குமிழ்களுக்கு சமவடு தடை காண்க. சரி, சமவடு தடை காண்றதுக்கு நீங்க எந்த சமன்பாடு பயன்படுத்துவீங்க? சமவடு தடை காண்பதற்கு எந்த சமன்பாடு பயன்படுத்துவீங்க? 1/r சமன் 1/r1 சக 1/r2. ஏன் நாங்க r சமன் r1 சக r2 என்ற சமன்பாட்டை இதுக்கு பயன்படுத்த முடியாது? என்ன காரணமாக இருக்கு? சொல்லுங்க. என்னமா? தொடராக இணைக்கப்பட்டாதான் நாங்க எதை பயன்படுத்துவோம்? r1 சக r2 அப்படி எல்லாம் கூட்டி எடுப்போம். இது எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? சமாந்தரமாக இணைக்கிறதா என்ன செய்யணும்? 1/கீழ் என்று போடணும். அப்ப இங்கே 1/r சமன் அப்படியே நீங்க எழுதுவீங்க. 1/r1 பெருமானம் எத்தனை? 2 ஓம். R2 இதுவும் ஒரு இன்னொரு உபாகரணத்தின் தடை, அதுலயும் 2 ஓம். 1/r சமன் 2க்கும் இடையில் உள்ள 2க்கும் ஓமாஸ் எவ்வளவு? இந்த 2 அடங்கக்கூடிய மிக சிறிய ஒரு பெருமானம் எத்தனை? 2. ஆகவே 2 ஓமாஸ். 2ல இந்த 2 எத்தனை மடங்கு இருக்கு? எத்தனை தடவைகள் வரும்? ஒரு தடவை. 2ல 2 ஒரு தடவை, 1 சக. இந்த 2லயும் 2 ஒரு தடவை. ஆகவே 1 இப்ப குறுக்கு பெருக்கம் செய்யப்படும். இந்த r 1 சக 1 2r சமன் 2. இது எங்களுக்கும் r சமன் 2/2.
அப்ப விட என்ன ஒரு ஓம். இது பார்ட் 2க்கு வந்ததான. MCQ வந்து எப்படி செய்யணும்னு நான் அன்றைக்கு போன கிளாஸ்ல சொன்னேன். ஒரு ரெண்டு ஒரே பெருமானமுடைய தடையாக இருந்தால் ஒரு தடை பெருமானத்தின் எண்ணிக்கை, ஒரு தடை பெருமானம் 2 ஓம். இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. நீங்க க்ரோஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா விட எவ்வளவு வரப்போகுது? 1. விளங்குச்சா? உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கு சாவியை மூடி சுற்றை தொழிற்படுத்தும் போது ஒரு விளக்கு குமிழினூடாக செல்லும் மின்னோட்டத்தை காண்க. இப்ப நீங்க சுவிட்ச மூடிட்டீங்க, தடையெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும். தடை இப்ப இது ரெண்டையும் ஓன் பண்ணிருக்கக்குள்ள இதுல சமமான தடை எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க பிள்ளைகள்? 1 ஓம். 1க்கு 2 இருந்தாலும் சமவெளி தடை என்பது சுற்றில் உள்ள மொத்த தடை. மொத்த தடை எவ்வளவு போயிருக்கு? 1 ஓமாக இருக்கு. இப்போ இந்த சுற்றுல பாய்வதற்கு ஒவ்வொரு மின்குமிழினூடாகவும் எவ்வளவு மின்னோட்டம் பாயும் அதை காண்றதாக நான் ஈஸியா காண வைக்கணும். உங்களுக்கு 2-3 விஷயங்களை முறையில காண வைக்கலாம். முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சது V7 I R. உடனடியாக ஐய காண போறீங்க. I7 V R. வீனுடைய பெருமானம் எத்தனை V? 12 V. இங்க மின்னோட்டம் 12 V இருக்கு. தடை 2னுடைய மொத்த தடை சுற்றில இருக்கின்ற சமவெளி தடை எவ்வளவு கண்டீங்க? 1. எவ்வளவு கண்டீங்க? 1. 1. அப்ப 1 ஓம் பிரிச்சா என்ன வர போகுது? 12 ஆம்பியர். அப்ப இங்க இருந்து வார மின்னோட்டம் இதுக்குள்ள வரக்குள்ள புள்ளி வரைக்கும் வரக்குள்ள 12 ஆம்பியராக இருக்கும். இதாலையும் போக்குள்ள ரெண்டும் சம தடை என்பதால், ரெண்டுமே சமபெருமானம் தடை என்பதால் சம அளவாக மின்னோட்டம் தெரியும். அப்ப இதுக்கு இதனோட எத்தனை போகும்? 6. 6. வெரி குட். 12 இருக்கு. 2 வழி, 2லையும் சம தடைகள் இருக்கு. சமமான தடைகள் இருந்தால் சமமாக தெரியும். எனவே இங்க 6 ஆம்பியர், இங்க 6 ஆம்பியர். சரிதானே? வேற பெருமானம் தடை வந்தால் இன்னொரு கிளாஸ் நான் அதை விளங்கப்படுத்துவேன். தடைக்கு விகித சமனாக திரிஞ்சு போகும்போது சரி, அதை கரைப்ப இதுல காட்டும். இந்த 2 6 சேர்த்து இதான போக்குல நல்ல பணத்தை பார்த்துக்கோங்க. இங்க இருந்து வாரது 2ஆ பிரிஞ்சு புறவிந்தத்துல சேரக்குள்ள 12 ஆம்பியராக மீண்டும் சேரும். ஓகேயா? விளங்கிட்ட சொல்றது? ஓகே. அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டு அல்லது வேற ஏதோ முறையில காண்றதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும். I7 R. இந்த 2 முடிவிடத்துக்கும் இடையிலே மொத்தம் இதே 12 V இருக்கும். அதே நேரத்திலே ஒரு மின்கலத்தினுடைய தடை எவ்வளவு போட்டு கிடக்கு? 2 ஓம். இது 2ஐயும் நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா இப்ப எத்தனை வருது? 6. இப்படியும் காணலாம், தனித்தனியா காணலாம், அல்லது மொத்தத்தை கண்டுகிட்டு பிரிச்சு காணலாம். நீங்க பாருங்க, மொத்த அழுத்த வேறுபாடு மாறாது. 12. ஒரு மின் குமிழினுடைய தடை பெருமானம் 2 ஓம். 2ஐயும் சுருக்கிட்டால் எங்களுக்கு 6 ஆம்பியராக வரும். எனவே இவ்வாறு எங்களுடைய ஒரு கேள்வி விடையை காணலாம். இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. இப்போது ஒரு மின் குமிழ் எரிந்து விட்டது. இவர் பழுதா போயிட்டு இப்ப இவர் பழுதா போன உடனே இவர் பழுதாயிட்டாங்க. பழுதாகின மின்குமிழின் ஊடாக மின்னோட்டம் பாயாது. இப்ப கேட்ட கேள்வி, இந்த அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த குமிழினூடாக போற மின்னோட்டம் எவ்வளவு? நான் திரும்ப நீங்க மின்னோட்டத்தை காணும். சரியா? அப்ப எவ்வளவு நீங்க காண போறீங்க? எவ்வளவு எப்படி காண போறீங்க? திரும்ப நீங்க காண்றதாக இருந்தால் எப்படி காணலாம்? எப்படி பாருங்க. இப்ப இவரில் மொத்த மின்னோட்டம் I7 என்ன? V R. மூவின் விதிப்படி V7 IR. I எழுவாய் மாற்றம் செய்யுங்க பிரிபடும் V சரியா? R என்று வரப்போகுது. I7 V R. வீணுடைய பெருமானம் மாறாது. இது நீங்க வெற்றியை மாத்தவே இல்லை. அப்ப 12 V. இன்னும் தடை வராது. இருக்கிறதே ஒரே ஒரு மின் குமிழ். அது எவ்வளவு? 2 ஓம். விட என்ன வரப்போகுது எங்களுக்கு? இப்போ 6 ஆம்பியர் வரப்போகுது. சரியா? இதுதான் எங்களுக்குரிய 5வது வினாவாக இருக்கும். விளங்கிட்டா சொல்றது? அப்ப அந்த வகையில இந்த கேள்வியை நீங்க திரும்ப இந்த வீடியோ வச்சுட்டு 2018ஆம் ஆண்டுக்குரிய 8வது கேள்வி வந்து தேடி நீங்க அதை திரும்ப பேப்பரை வச்சு வாசிச்சா உங்களுக்கு அதுல விளக்கங்கள் கிடைக்கும்.
இன்னும் ஒரு வகுப்பில் நான் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொண்டுவிட்டேன். உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள்ட்ட இந்த கிளாஸ் நடக்குது, இதற்குரிய மேலதிகமான அந்த கிளாஸ்ல எடுக்கின்ற வீடியோக்கள் ஆன்லைன்ல வந்து சேருங்க. அப்படி இல்லைன்னா என் யூடியூப் சேனல்ல நீங்க சேவ் பண்ணி பார்க்கலாம், இந்தியன் சயின்ஸ் அகாடமி. இன்னொரு அடுத்த கிளாஸ் நான் புதிய ஒரு விடயத்தோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, சலாம்.